சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ப டென்ஸோட கன்டினியூஷன் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து என்னது பிரசன்ட் டென்ஸ் ஃபுல்லா பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ப பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எனி ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட். சரிங்களா? பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஐ வென்ட் டு காலிகட் லாஸ்ட் வீக்கெண்ட். சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் நான் எங்க போனேன்? காலிகட் போனோம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் அப்படின்றது என்னது நடந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே. ஸோ ஷீ மெட் ஹர் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். ஓகேவா? ஸோ வென்ட் மெட் அப்படின்றதுலாம் என்னது பாஸ்ட். சரிங்களா? ஸோ சிம்பிள் பாஸ்டோட ஃபார்ம்னா வி டூ தான். சரிங்களா? ஸோ வென்ட்ன்றது வி டூ கரெக்டா? கோன்றது வி ஒன், வென்ட்ன்றது வி டூ, கான்ன்றது வி த்ரீ கரெக்டா? ஸோ இங்க நமக்கு சிம்பிள் பாஸ்ட்ல ஆல்வேஸ் நம்ம வி டூ மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க ஷீ மெட் ஹர் ஃப்ரெண்ட். சரிங்களா? ஸோ மெட் அப்படின்றது என்னது வி டூ அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இமேஜினரி சென்டென்சஸ். சரிங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. இமேஜினரி சென்டென்சஸ் கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்வேஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இமேஜினரி சென்டென்சஸ் அப்படின்னா இந்த அஞ்சுல எதுனா ஒண்ணு வரணும். எதுனா ஞாபகம் இருக்கா? இமேஜினரி சென்டென்சஸ்னு சொன்னாலே இஃப், as if, as though, even though, wish. சரிங்களா? இமேஜினரி சென்டென்சஸ்னா கண்டிப்பா இந்த அஞ்சுல எதுனா ஒண்ணு வரும். சரிங்களா? சோ இதுல இருக்க இந்த அஞ்சு எப்ப வந்தாலுமே இமேஜினரி சென்டென்சஸான்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாது. இமேஜினரி இல்லாம கூட இந்த அஞ்சுத்தையும் யூஸ் பண்ணலாம். ஆனா இமேஜினரி அப்படின்னா இந்த அஞ்சுல கண்டிப்பா எதுனா ஒண்ணு ஃபாலோ ஆகும். சரிங்களா? ஓகேவா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. he talks to me. ஓகேவா? he talks me வராது. he talks to me as if he was my boss. சரிங்களா? he talks to me as if he was my boss. இந்த சென்டென்ஸ்ல ஒரு தப்பு இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட் சாயிபா. வேற யாருன்னா? ஓகே. என்னாச்சு இன்னைக்கு எல்லாருக்கும்? சரி. கவனிங்க. என்ன அப்படின்னா he talks to me as if. சரிங்களா? as if அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. as if என்னது இமேஜினரி சென்டென்ஸ்ல வரும்னு சொல்லியிருக்கேமா? சரிங்களா? so he talks to me as if he were my boss ன்னு வரணும். சரிங்களா? so நமக்கு தெரியும் பாஸ்ட்ல வாஸும் யூஸ் பண்ணுவோம், வேற யூஸ் பண்ணுவோம். ஆனா வித்தியாசம் என்ன அப்படின்னா வாஸ்ன்றது சிங்குலர் கூட யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? வேர்ன்றது ப்ளூரல் கூட யூஸ் பண்ணுவோம். இது ஒண்ணு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஓகே. ஆனா இங்க என்ன பண்ணியிருக்கோம், ஹீன்றது சிங்குலர். என்னதான் ஹீன்றது சிங்குலரா இருந்தாலும், இது கூட என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், வேர் அப்படின்றது தான் கரெக்ட்ன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜினரி சென்டென்சஸ பொறுத்தவரைக்கும், சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் டசன்ட் மேட்டர். சரிங்களா? இமேஜினரி சென்டென்சஸ பொறுத்தவரைக்கும், சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் டசன்ட் மேட்டர். வெர்ப் எப்பயுமே WERE வேர் மட்டும் தான் இருக்கணும். வேற எதுவுமே இருக்காது கூடாது. சரிங்களா? சோ வெர்ப் எப்பயுமே வேற தான் இருக்கணும். சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் டசன்ட் மேட்டர். சரிங்களா? ஓகே. சோ அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ விஷ் ஐ வாஸ் அ பேர்ட். கரெக்ட்டா தப்பா? வெரி குட். ஐ விஷ் ஐ வேர் அ பேர்ட். சரிங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன். பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னா என்னது? பழக்கமா பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம். பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னா பாஸ்ட்ல பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ பண்றது கிடையாது. சரிங்களா? எக்ஸாம்பிள்,
he smoked daily. சரிங்களா? சோ அவர் என்ன பண்ணாரு? டெய்லியும் ஸ்மோக் பண்ணாரு. I never miss this train. சோ இந்த ட்ரெயின் அவங்க எப்பயுமே மிஸ் பண்ணதே கிடையாது. ஓகேவா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டைம், இட் இஸ் ஹை டைம், இட் இஸ் அபௌட் டைம். சரிங்களா? சோ இட் இஸ் டைம் இருக்கட்டும், இட் இஸ் ஹை டைம் இருக்கட்டும், இட் இஸ் அபௌட் டைம் இருக்கட்டும். எது சொன்னாலுமே கரெக்ட் தான். சரிங்களா? மாத்தி சொல்றதுல ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. ஒரு மீனிங்குமே மாறாது. சரிங்களா? இன்டென்சிட்டி அது இது எதுவுமே மாறாது. இட் இஸ் டைம் சொன்னாலும் சரி, இட் இஸ் ஹை டைம் சொன்னாலும் சரி, இட் இஸ் அபௌட் டைம் சொன்னாலும் சரி, மாத்தி இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. சரிங்களா? சோ ஏன் இப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் டைம்க்கு பதிலா இட் இஸ் ஹை டைம் இல்ல அபௌட் டைம் குடுத்து உங்கள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக குடுக்குறாங்களே தவிர, இதுக்கு டோட்டலி டிஃபரெண்ட் மீனிங் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? ஓகே. சோ இது இங்க இட் இஸ் டைம், இட் இஸ் ஹை டைம், இட் இஸ் அபௌட் டைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அங்க வெர்ப் வந்து சிம்பிள் பாஸ்ட் தான் இருக்கணும். சரிங்களா? பாருங்க. இட் இஸ் ஹை டைம் வி லெஃப்ட் ஹோம் தான் சொல்லுமே தவிர, இட் இஸ் ஹை டைம் வி லீவிங் ஹோம்னு சொல்லக்கூடாது. லீவ் ஹோம்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? சோ அது கூட ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வி டூ அப்படின்றத யூஸ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சிம்பிள் பாஸ்ட்னா வி டூ தானே. சரிங்களா? சோ இட் இஸ் ஹை டைம், இட் இஸ் அபௌட் டைம், இட் இஸ் டைம்னு சொன்னா என்ன அர்த்தம்? வி டூ தான் யூஸ் பண்ணணும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்நேரத்துக்கு நம்ம வீட்ட விட்டு கிளம்பி இருக்கணும். சரிங்களா? என்ன அர்த்தம்? இந்நேரத்துக்கு நம்ம வீட்ல இருந்து கிளம்பி இருக்கணும். இந்நேரத்துக்கு வந்து நீ இந்த எஸ்ஸேவ முடிச்சிருந்திருக்கணும். இந்நேரத்துக்கு இது பண்ணியிருந்திருக்கணும். இந்நேரத்துக்கு இது நடந்திருக்கணும். இந்நேரத்துக்கு இது செஞ்சிருக்கணும். அப்படின்னு சொல்றது இருக்கும் தெரியுமா? அததான் என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் டைம், இட் இஸ் ஹை டைம், இட் இஸ் அபௌட் டைம். சரிங்களா? சோ இந்நேரத்துக்கு இந்நேரத்துக்கு சொல்றது தான் என்ன சொல்லுவாங்க? இந்த 3த்தையும் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இந்த பண்ணி இருந்திருக்கணும், முடிச்சிருந்திருக்கணும், செஞ்சு இருந்திருக்கணும் அப்படின்றது ஆல்வேஸ் என்னது? சிம்பிள் பாஸ்ட்ல தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா, பாஸ்ட் கன்டினியூஸ். பாஸ்ட் கன்டினியூஸ் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல என்ன சொல்லுவோம் அப்டின்னா, பாஸ்ட் கம்பல்சிவ் ஹேபிட்ட சொல்லுவோம். சரிங்களா? சோ கம்பல்சிவ் ஹேபிட் அப்டின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. என்னன்னா, மத்தவங்க உங்கள அத பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அத கண்டுக்காம நம்ம பண்ணியிருப்போம். சரிங்களா? மத்தவங்க அத வந்து இந்த மாரி ஒரு விஷயம், இந்த பழக்கம் சரியில்ல உனக்கு. இத மாத்திக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அத மதிக்காம நம்ம பண்றது தான் என்னது? கம்பல்சிவ் ஹேபிட். பாஸ்ட் கம்பல்சிவ் ஹேபிட் அப்டின்னா, பாஸ்ட்ல பண்ணியிருப்போம். இப்போ பண்றது கிடையாது. சரிங்களா? பாஸ்ட்ல பண்ணியிருப்போம். இப்போ பண்றது கிடையாது. ஓகே. சோ இப்ப பாஸ்ட் கம்பல்சிவ் ஹேபிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன சொல்லுவாங்க? சின்ன வயசுல நெறைய சொல்லியிருப்பாங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க? பெரியவங்க பேசும்போது நடுவுல பேசக்கூடாது. அதுக்கப்புறம் என்னது? எதிர்த்து பேசக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. சொல்லாம காசு எடுக்கக்கூடாது. அப்புறம் சொல்லாம எங்கேயும் போக்கூடாது. தெரியாதவங்க பேசினா அவங்க குடுக்கறத எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் கத்தி பேசக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்க கடிச்சு வைக்கக்கூடாது. இப்படி எல்லாமே சொல்லியிருப்பாங்க கரெக்ட்டா? இது எதையும் நம்ம மதிச்சிருப்போம். பெருசா எதையும் மதிச்சிருக்க மாட்டோம். சரியா? பெருசா எதுவுமே மதிச்சிருக்காம நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஜாலியா ஆடிட்டு உட்கார்ந்திருப்போம். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த தான் என்ன சொல்லுவாங்க, கம்பல்சிவ் ஹேபிட்ன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டா? ஓகே. ஸோ அந்த கம்பல்சிவ் ஹேபிட் வந்து நீங்க பாஸ்ட்ல பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பண்றது கிடையாது அப்படின்னா, அது என்ன சொல்லுவாங்க? பாஸ்ட் கம்பல்சிவ் ஹேபிட். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசுல நம்ம நெறைய சூவிங் கம் சாப்பிட்டுருப்போமா? கரெக்ட்டா? வீட்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா? அத மதிச்சிருப்போமா? கண்டிப்பா மதிச்சிருக்க மாட்டோம். பட் ஸ்டில் என்ன பண்ணியிருப்போம்? சூயிங் கம்ம வாங்கி சாப்பிட்டுருப்போமா? கரெக்ட்டா? சோ அதுதான் என்ன சொல்றாங்க? பாஸ்ட் கம்பல்சிவ் ஹேபிட்ன்னு சொல்றாங்க. சோ இங்க பாருங்க. ஐ வாஸ் சூயிங் கம் எவ்ரி டே. சோ இதுல எதுப்பா வெர்ப்? இதுல எது வெர்ப்? வெரி குட். வாஸ் சூயிங் அப்படின்றது என்னது? வெரி சாரி. வாஸ் சூவிங் அப்படின்றது தான் வெர்ப். இங்க சூவிங் கம் அப்படின்றது நவுன் பா. சரிங்களா? அதோட பேரே சூவிங் கம் தான். சரிங்களா? சோ 2 சூவிங் வந்திருக்கு. தப்பு சொல்லிட்டு என்னது? அந்த மைண்ட் செட்ல பார்க்காதீங்க. சரிங்களா? சூவிங் அப்படின்றது சூவிங் கம் அப்படின்றது என்னது? அதோட நவுன். அது பேரே அதுதான். சரிங்களா? ஓகே. சரி. சோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் கன்டினியூயஸ்ல என்ன சொல்லுவோம்னா, 2 சைமல்டேனியஸா ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா, அது வந்து பாஸ்ட் கன்டினியூயஸ்ல சொல்லுவோம். சரிங்களா? பாஸ்ட்ல 2மே சேம் டைம் ஒண்ணாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. While he was watching a match, I was cooking dinner. சரிங்களா? ஓகே. He was watching a match, I was cooking dinner. சோ அவங்க மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்க டின்னர் பண்ணிட்டு இருந்தேன். 2மே சேம் டைம் நடந்துக்கு. சைமல்டேனியஸா நடக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க. He was making tea and I was making samosas. 2 பேருமே சேர்ந்து குக் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து சமோசா செஞ்சுட்டு இருந்தேன். அவர் வந்து டீ செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்றாங்க. சரிங்களா?
ஓகேவா? ஸோ சைமல்டேனியஸ்லி பாஸ்ட்ல நடந்திருக்கிற ஒரு விஷயத்த நம்ம 2மே பாஸ்ட் கன்டினியூஸ்ல சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, இன்கம்ப்ளீட் ஆக்ஷன்ஸ்ன்னு பாஸ்ட்ல இருக்கும்பா. சரிங்களா? 2 ஆக்ஷன் 2மே எப்ப நடந்திருக்கும்னா, பாஸ்ட்ல நடந்திருக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாருங்க, ஒரு ஆக்ஷன் ஆரம்பிச்சிருக்கும். ஆனா கம்ப்ளீட் ஆகறதுக்கு முன்னாடியே அடுத்த ஆக்ஷன் ஆரம்பிச்சிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன ஸ்டார்ட் ஆயிட்டு, கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடியே அடுத்த ஆக்ஷன் ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி நடந்தது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன ஆக்ஷன் எதுல இருக்கணும்னு பாருங்க. பாஸ்ட் கன்டினியூஸ்ல இருக்கணும். செகண்ட் ஆரம்பிச்ச ஆக்ஷன் எதுல இருக்கணும் அப்டின்னா, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும். சரிங்களா? அதாவது எக்ஸாம்பிள் சொன்னா புரியும் பாருங்க. ஐ வாஸ் வாக்கிங் டூ ஸ்கூல். வென் ஐ வாஸ் வாக்கிங் டூ ஸ்கூல், எ டாக் சேஸ்ட் மீ. சரிங்களா? ஸோ 2த்துல எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு? நான் ஸ்கூலுக்கு நடக்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட்டா? இல்ல நாய் வந்து என்ன தொரத்துனது ஃபர்ஸ்ட்டா? உங்ககிட்ட தான் கேள்வி கேட்கிறேன். நீங்க தான் பதில் சொல்லணும். நான் ஸ்கூலுக்கு நடக்க ஆரம்பிச்சது தான் ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? ஸோ நான் ஸ்கூலுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டா, நான் ஸ்கூலுக்கு நடந்து முடிஞ்சுட்டேனா? என்னோட சாரி. இப்போ ஓகேவா? சாரி கைஸ் தெரியாம ஆயிடுச்சு. இப்போ ஓகேவா? சரி ஓகே. ஸோ என்ன ஆச்சு அப்டின்னா, பாஸ்ட்ல நான் நடக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? பாஸ்ட்ல நான் நடக்க ஆரம்பிச்சேன். ஆனா நடந்து முடிக்கல. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அடுத்த ஆக்ஷன் ஆரம்பிச்சுச்சு. அடுத்த ஆக்ஷன் என்னது? டாக் என்ன தொரத்துறது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆறதுக்கு முன்னாடியே அடுத்த ஆக்ஷன் ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஆக்ஷன் எதுல இருக்கணும்? பாஸ்ட் கன்டினியூஸ்ல இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூலுக்கு நடக்கிறது தான் என் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா? அப்ப அது வாஸ் வாக்கிங்ன்றது பாஸ்ட் கன்டினியூஸ் கரெக்ட்டா இருக்கா? செகண்ட் ஆக்ஷன் என்னது? நாய் என்ன தொரத்துனது. அது எதுல இருக்கணும்? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும். A dog chased me. சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கா கரெக்ட்டா? சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கொஞ்சம் புரியும் பாருங்க. I saw an accident while crossing the road. சரிங்களா? சோ 2த்துல எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு? ஆக்சிடென்ட் பார்த்ததா? ரோடு கிராஸ் பண்ணதா? எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் ரோடு கிராஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கரெக்ட்டா? ரோடு கிராஸ் பண்ணி நான் முடிக்கல. முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு? அடுத்த ஆக்ஷன் ஆக்சிடென்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. சரிங்களா? சோ, அ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னது? நான் ரோட் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ, கிராசிங் த ரோடுன்றது என்னது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. சாரி பாஸ்ட் கன்டினியூஸ்ல இருக்கு. செகண்ட் ஆக்ஷன் என்னது ஆக்சிடென்ட் ஆனது. ஸோ, ஆக்சிடென்ட் ஆகுறத நான் பார்க்கிறது. கரெக்ட்டா? அதான் செகண்ட் ஆக்ஷன். ஸோ, சா ஆன் ஆக்சிடென்ட் அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட். சரிங்களா? மேம் ரோடு கிராஸ் பண்ணது தானே ஃபர்ஸ்ட்டு. அப்ப அதுதானே ஃபர்ஸ்ட் வரணும். ஆக்சிடென்ட் ஆனது தானே செகண்ட். அப்ப அதானே செகண்ட் வரணும் அப்படி சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அவசியம் கிடையாது. வைல் கிராசிங் த ரோட் ஐ சா அன் ஆக்சிடென்ட்ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஐ சா அன் ஆக்சிடென்ட் வைல் கிராசிங் த ரோடுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். சரிங்களா? சோ மாத்தி சொல்றதுனால பிரச்சனை கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கூட பாஸ்ட் கன்டினியூஸும், செகண்ட் ஆக்ஷன் கூட சிம்பிள் பாஸ்டும் யூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மாத்தி சொல்லிக்கலாம். ஆனா எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்திருக்குன்றத பார்த்து யூஸ் பண்ணுங்க. அது ஒண்ணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? ஓகே அடுத்து போலாமா? இந்த 2 ஆக்ஷன்ஸ் தெளிவா புரிஞ்சுச்சா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். புரியலன்னா கேளுங்க. 2 ஆக்ஷன் புரிஞ்சுச்சா இல்லையா? புரியலன்னா கேளுங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சரிங்களா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு அன்ஃபுல்ஃபில்டு விஷ் சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ விஷ் ஐ ஹேட் மேரிட் ஹர். சரிங்களா? சோ இது என்னது? அன்ஃபுல்ஃபில்டு ஒரு விஷ். ஓகேவா? அவங்க அவங்க இவங்கள மேரி பண்ணல. வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோ ஐ விஷ் ஐ ஹேட் மேரிட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டோட ஃபார்ம் என்ன? ஹேட் பிளஸ் வி3 கரெக்ட்டா? ஓகே. சோ ஹேட் மேரிட் ஹர். அடுத்து பாருங்க. ஐ விஷ் ஐ ஹேட் மெட் ஹிம் ஏர்லியர் சரிங்களா? சோ அவங்கள நான் முன்னாடியே பார்த்திருந்திருக்கலாமே.
அவங்களே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாமே. ஸோ இந்த மாரி அன்ஃபுல்ஃபில்லான ஆக்ஷன தான் சாரி அன்ஃபுல்ஃபில்லான ஆக்ஷன தான் சொல்றதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ன்றத யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 2 ஆக்ஷன் இதுலயும் இருக்குப்பா. ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆரம்பிச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆக்ஷன் ஆரம்பிக்கும். சரிங்களா? என்ன ஆரம்பிச்சிருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆரம்பிக்கும். கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஆக்ஷன் ஆரம்பிக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆன ஆக்ஷனுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் கம்ப்ளீட் ஆன ஆக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா, சிம்பிள் பாஸ்ட் ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ மெட் தெம் ஆஃப்டர் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை வொர்க். இது 2த்துல எதுப்பா ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு? அவங்கள மீட் பண்ணது ஃபர்ஸ்ட்டா? இல்ல என்னோட வொர்க் கம்ப்ளீட் பண்ணது ஃபர்ஸ்ட்டா? எது ஃபர்ஸ்ட்? உங்கள மீட் பண்ணது தான் ஃபர்ஸ்ட்டா? என்னோட வொர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அவங்கள போய் மீட் பண்ணேன். சரிங்களா? என்னோட வொர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அவங்கள போய் மீட் பண்ணேன். சோ என்னோட வொர்க் முடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஓகேவா? சோ இதுல சென்டென்ஸ்ல எது ஃபர்ஸ்ட்ன்னு கேட்கல. ஆக்ஷன்ல எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு? என்னோட வொர்க் ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அவர போய் பார்க்குறேன். கரெக்ட்டா? சோ என்னோட வொர்க் ஃபர்ஸ்ட் முடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். சோ அது எதுல இருக்கணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கணுமா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்னது? ஹேட் பிளஸ் V3யா? அப்ப என்ன வரணும்? ஹேட் கம்ப்ளீட்டட்ன்னு வரணும். சரிங்களா? செகண்ட் ஆக்ஷன் என்னது? நான் அவங்கள போய் பார்க்கிறதா? சோ அவங்கள பார்க்கிறது என்னது? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணுமா? சிம்பிள் பாஸ்ட்ன்றது ஐ மெட் தெம். ஓகேவா? புரியுதா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எதுல இருக்கணும்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட். செகண்ட் ஆக்ஷன் எதுல இருக்குன்னா, சிம்பிள் பாஸ்ட். இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆரம்பிச்சு, கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஆக்ஷன் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, an action started in the past, continued for some time in the past and ended in the past. சரிங்களா? ஒண்ணும் இல்ல. பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கும். பாஸ்ட்ல கொஞ்ச நாள் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்ட்லயே அது முடிஞ்சோ போயிருக்கும். சரிங்களா? அததான் என்ன சொல்றாங்க? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் சொல்றாங்க. சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸோட ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, had பிளஸ் been பிளஸ் V3 ING. சரிங்களா? எக்ஸாம்பிள் she had been doing her PhD for 3 years. சரிங்களா? சோ 3 வருஷமா ஓகேவா? 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க PhD பண்ண ஆரம்பிச்சாங்க. 3 வருஷம் பண்ணாங்க. 3 வருஷம் பண்ணி முடிச்சுட்டாங்க. சரிங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 வருஷம் பண்ணாங்க. 3 வருஷத்துல முன்னாடியே ஓகேவா? எப்பயோ அந்த 3 வருஷத்துல பண்ணியும் முடிச்சுட்டாங்க. சரிங்களா? சோ அதான் என்ன சொல்றாங்க? She had been doing her PhD for 3 years. ஓகேவா? சோ பண்ணி முடிச்சுட்டாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. had he been driving this car all day. ஓகேவா? சோ இந்த ஹோல் டே இந்த கார அவங்க தான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்களா? சோ இந்த கார ஓட்ட ஆரம்பிச்சது காலையில ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க மட்டும் தான் அந்த கார ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. சோ had he been driving this car all day. இல்ல he had been driving this car all day. என்ன வேணா சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் ஃபியூச்சர் பா. சரிங்களா? சிம்பிள் ஃபியூச்சர்னா she has தான் வரணும் கௌஷல்யா. have வராது. she has done PhD for 3 years. பாஸ்ட்லயே ஆரம்பிச்சு பாஸ்ட்லயே முடிஞ்சிருக்கிறது சேம் மீனிங் தான் கொடுக்கும். சேம் மீனிங் தான் கொடுக்கும். வேற வேற ஃபார்ம்ல சொல்லலாம். அவ்வளவுதான். சரி. சோ அடுத்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் பா. சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா என்னன்னா, ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சிம்பிள் ஃபியூச்சரோட ஃபார்ம் என்ன? will or shall பிளஸ் V1. சரிங்களா? சோ will எங்க யூஸ் பண்ணுவோம்? shall எங்க யூஸ் பண்ணுவோம்? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். முன்னாடி கிராமர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ, இந்த ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பெர்சன்னா யாரு? செகண்ட் பெர்சன்னா யாரு? தேர்ட் பெர்சன்னா யாரு? சொல்லுங்க பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பெர்சன்னா யாரு? செகண்ட் பெர்சன்னா யாரு? தேர்ட் பெர்சன்னா யாரு? அத மட்டும் சொல்லுங்க. ப்ரொனவுன்லாம் நடத்தும்போது இது 4 வாட்டி சொன்னேன். நான், நாங்கள். சரிங்களா? சோ ஐ, வி ஃபர்ஸ்ட் பெர்சன். நீ, நீங்கள். யூ செகண்ட் பெர்சன். அவன், அவள், அது, அவர்கள். தேர்ட் பெர்சன். ஹி, ஷி, இட், தேன்றது தேர்ட் பெர்சன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. சரிங்களா? சோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, வில் இருக்கு தெரியுமா? வில் வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன் கூட யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சர்டனிட்டி சொன்னாங்க. சரிங்களா? சர்டனிட்டி. சர்டனிட்டி அப்படின்னா என்னது? கண்டிப்பா, நிச்சயமா, உறுதியான்னு சொல்றது என்னது? சர்டனிட்டி. சரிங்களா? இதே வில் வந்து செகண்ட் ஆர் தேர்ட் பெர்சன் கூட யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அன்சர்டனிட்டின்னு சொன்னாங்க. சரிங்களா? அதாவது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். சரிங்களா? சோ அதாவது என்னன்னா, வில் வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன் கூட யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா, நிச்சயமா, உறுதியா அப்படின்னு அர்த்தம். இதே செகண்ட் ஆர் தேர்ட் பெர்சன் கூட யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மேபி ஆர் மே நாட் பி அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரிங்களா? வில் வந்து ஷால் வந்து வில்லோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். சரிங்களா? ஷால் வந்து வில்லோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஷால பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன் கூட யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அன்சர்டனிட்டிய குறிக்கும்ன்றாங்க. சரிங்களா? ஷால் வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன் கூட யூஸ் பண்ணாங்கன்னா, அன்சர்டனிட்டி. ஓகேவா? இதுவே செகண்ட் ஆர் தேர்ட் பெர்சன் கூட யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சர்டனிட்டி. சரிங்களா? சோ இந்த கான்செப்ட்ல தான் வில்லையும், ஷாலையும் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஆனா, இப்போ ரைட் நவ் நம்மளோட யூசேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, வில், ஷால் 2த்தையும் மாத்தி எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வில் இருக்கட்டும், ஷால் இருக்கட்டும் 2த்தையுமே மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இத மாத்துறதுனால சென்டென்ஸோட மீனிங் மாறாது. வில்லுக்கு பதிலா ஷால் யூஸ் பண்றதுனாலயோ, இல்ல ஷாலுக்கு பதிலா வில் யூஸ் பண்றதுனாலயோ சென்டென்ஸ் மாறாது. ஒரே மீனிங் தான் குடுக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல வந்தாச்சு. சரிங்களா? சோ இப்போ ரைட் நவ் நம்ம வில்லுக்கு பதிலா ஷால் யூஸ் பண்ணாலும் சரி, ஷாலுக்கு பதிலா வில் யூஸ் பண்ணாலும் சரி, சென்டென்ஸ் கரெக்ட்டா தான் இருக்க போது. அத பத்தி நம்ம பெருசா கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே. சோ சிம்பிள் ஃபியூச்சர் வாங்க. சிம்பிள் ஃபியூச்சர் அப்டின்னா என்னன்னா, ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது, சரிங்களா? என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ஃபியூச்சர யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வில் சப்மிட் தி எஸ்ஸே டுமாரோ. சோ நாளைக்கு நான் எஸ்ஸேவ சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது. வி வில் கோ டூ மும்பை நெக்ஸ்ட் வீக். ஓகே. ஷி வில் கோ டூ மும்பை நெக்ஸ்ட் வீக். சோ அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் மும்பை போறாங்க. சரிங்களா? ஓகே. சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சாரி சிம்பிள் ஃபியூச்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயிங் டூ, அபௌட் டூ அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ யூஸ் பண்ணி என்ன சொல்வாங்க? ஃபியூச்சர்ல நடக்க போறத டினோட் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகேவா? ரமேஷ் இஸ் கோயிங் டூ பை அ நியூ கார். ஓகேவா? என்ன சொல்லலாம்? ரமேஷ் ஷால் பை அ நியூ கார்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இஸ் கோயிங் டூ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஷால். ஓகேவா? சாரி இஸ்ன்னு சேர்த்துக்கோங்க. அப்ப ரமேஷ் ஷால் பை அ நியூ கார்ன்னு சொல்லலாம். ரமேஷ் வில் பை அ நியூ கார்ன்னு சொல்லலாம். இல்ல ரமேஷ் இஸ் கோயிங் டூ பை அ நியூ கார்ன்னு சொல்லலாம். கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க. அபௌட் டூ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஐ ஆம் அபௌட் டூ டெல் ஹர் எவ்ரிதிங். நான் அவகிட்ட போய் எல்லாமே சொல்லலாம்னு இருக்கேன்ப்பா அப்படின்றாங்க. சரிங்களா? சோ ஐ ஆம் அபௌட் டூ பதிலா என்ன சொல்லலாம்? ஐ ஷால் டெல் ஹர் எவ்ரிதிங். ஐ வில் டெல் ஹர் எவ்ரிதிங் அப்படின்றதும் சொல்லலாம். அதே மாதிரி இதுவும் இருக்கு பாருங்க. ஷி இஸ் டூ ஸ்டே ஹோம் ஆல் வீக். சரிங்களா? ஷி வில் ஸ்டே ஹோம் ஆல் வீக் ஆர் ஷி ஷால் ஸ்டே ஹோம் ஆல் வீக் அப்படின்றதையும் சொல்லலாம். சரிங்களா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப்க்கு அப்புறம் என்னன்னா, கோயிங் டூவ யூஸ் பண்ணலாம். சரிங்களா? கோயிங் டூன்னு யூஸ் பண்ணலாம். இல்ல அப்டின்னா, அபௌட் டூ அப்டின்றது யூஸ் பண்ணலாம். இல்லன்னா என்னன்னா, வெறும் டூன்னு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ எது யூஸ் பண்ணாலும் சரி, இத ஃபாலோ பண்ணி வரும் வெர்ப் என்னவா இருக்கணும்? V1 அப்டின்றது தான் இருக்கணும். சரிங்களா? சோ ஃபியூச்சர டினோட் பண்றதுக்கு வில், ஷால் தான் ஆல்வேஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியுமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல 2 ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி 2 ஆக்ஷனை வச்சு 2 பார்த்தாச்சு. ஒன்னு வந்து 2 ஆக்ஷன் இன்கம்ப்ளீட் ஆக்ஷன் கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு முடியறதுக்குரிய செகண்ட் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஆக்ஷன் பாஸ் கண்டினியூஸ்ல இருக்கணும். செகண்ட் ஆரம்பிச்ச ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ல இருக்கணும். அதே மாதிரி 2 ஆக்ஷன் பாஸ்ல நடந்திருக்கு. ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஆக்ஷன் எதுல இருக்கணும்? பாஸ் பர்ஃபெக்ட்ல இருக்கணும். செகண்ட் ஆக்ஷன் செகண்ட் ஆக்ஷன் எதுல இருக்கணும்னா சிம்பிள் பாஸ்ல இருக்கணும். சோ அதே மாதிரி இங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா 2 ஆக்ஷன் நடக்க போகுது. எப்போ நடக்க போகுதுன்னா ஃபியூச்சர்ல நடக்க போகுது. சோ 2 ஆக்ஷன் ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடக்க போற ஆக்ஷன் எதுல இருக்கணும்னா பாருங்க சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும். செகண்ட் நடக்க போற ஆக்ஷன் சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். when it will get cold the snow will fall. சரிங்களா? ஒரு சென்டென்ஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல 2 ஃபியூச்சர் எப்பயுமே இருக்க கூடாது. சரிங்களா? ஒரு சென்டென்ஸ்ல 2 ஃபியூச்சர் அப்படின்றது எப்பயுமே இருக்க கூடாது. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ்ல எப்படி மாத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம். இது ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனுக்கு கரெக்ட் டென்ஸ் இருக்கான்னு பாருங்க. செகண்ட் நடந்த ஆக்ஷனுக்கு டென்ஸ் கரெக்டான்னு பாருங்க. எல்லாமே இந்த ஸ்லைட்ல தான் இருக்கு. பார்த்து சொல்லுங்க. ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் வந்து ஜில்லுன்னு ஆகணும். அதுக்கப்புறம் தான் கோல்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? ஸ்லோ வந்து விழுகும். கரெக்ட்டா? ஸோ கோல்ட் ஆகுறது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அதுல எதுல இருக்கணும்னா சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும். ஸோ when it will get cold அப்படின்றது கரெக்ட். தப்பு. அப்ப என்ன வரணும்? when it கூட என்ன யூஸ் பண்ணும்? சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் verb தான் யூஸ் பண்ணும். சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் verbல என்ன இருக்கணும்? SES or IS இருக்கணும். சரிங்களா? ஸோ when it gets cold when it gets cold the snow will fall. அடுத்து பாருங்க. இந்த சென்டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். I will die if you die first. நானே சொல்லிட்டேனா? சரிங்களா? I will die if you die first. ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் நடக்க போகுது? நான் இறக்க ரெடியா தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ இறக்கணும். சோ நீ இறந்து போறது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அதுக்கப்புறம் தான் நான் இறந்து போறது. சோ நீ இறந்து போறது எதுல இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும். சோ if you dieன்றது சிம்பிள் பிரசன்ட். அப்ப சென்டென்ஸ்ன்றது கரெக்ட். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆன் கோயிங் ஆக்ஷன் இன் தி ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்துக்கு எதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. பை டுமாரோ ஐ வில் பி டிரைவிங் டு கோவா. சரிங்களா? ஸோ ஃபார்ம் என்னது? வில் ஆர் ஷால் பிளஸ் பி பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்றதான் அது கண்டினியூஸோட ஃபார்ம். சரிங்களா? ஸோ வில் பி டிரைவிங் டு கோவா. ஸோ நாளைக்கு நைட்டு ஓகேவா? நாளைக்கு நைட் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன்? நான் வந்து கோவாக்கு டிரைவ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். சரிங்களா? ஓகே. ஸோ பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் பி லிவிங் இன் சிகாகோ. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன்? கோவால வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக என்ன சொல்லுவாங்க? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இன்னொன்னு ஃபிக்ஸட் ரொட்டீன் ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இப்போ நான் எப்போ சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அம்மா எப்போ பாண்டிச்சேரி போனாலும் மாயாஸ் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அவங்களோட ரொட்டீனா இல்லையா? அது அவங்களோட பழக்கம் தானே. இங்க போனா நான் இங்கதான்ப்பா ஸ்டே பண்ணுவேன். இந்த ஊருக்கு போனா நான் இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்றது அவங்களோட என்னது? ரொட்டீன். கரெக்டா? ஸோ அவங்களோட ரொட்டீன் பத்தியோ இல்ல ஹேபிச்சுவல் ஆக்ஷன் பத்தியோ பேசும்போது ஆல்வேஸ் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ பாருங்க மை மதர் வில் பி ஸ்டேயிங் இன் த பிளாசா ஹோட்டல். ஸோ எங்க அம்மா எப்பயுமே அங்கதான் ஸ்டே பண்ணுவாங்கன்னா இப்ப போனாலுமே அங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ரொட்டீன். கரெக்டா? ஓகே. அதே மாதிரி பாருங்க தே வில் பி புக்கிங் அ நைட் ஃபிளைட். ஸோ அவங்களுக்கு எப்பயுமே நைட் டிராவல் பண்ணி தான் பழக்கம் அப்படின்னா நைட் ஃபிளைட் தான் அவங்க அடுத்ததும் புக்கிங் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்றது பெருசா ஒண்ணும் இல்லப்பா. அண்ட் ஈவன் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் பிளான் டு ஹேப்பன் பிஃபோர் அ டைம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இன் த ஃபியூச்சர். சரிங்களா? அதாவது ஃபியூச்சர்ல ஒரு டைம சொல்லிட்டு, அதுக்குள்ள இது நடந்துரும். அதுக்குள்ள இத இத வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படி சொல்லிட்டு என்னது, ஒரு பிளானையோ, இல்ல ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனையோ சொல்றது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். "வி ஷால் ஹேவ் ரீச்டு காலேஜ் பிஃபோர் இட் ரெயின்ட்." மழை பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் போய் சேர்ந்திருப்போம் அப்படின்னு நம்புறோம். சரிங்களா? சோ கண்டிப்பா அதுதான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. போற வழியில மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? சோ ஃபியூச்சர்ல அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அங்க போய் சேர்ந்திருப்போம் அப்படின்றது என்னது? ஒரு ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க. "ஹி வில் ஹேவ் ரிட்டன் த எஸ்ஸே பை மார்னிங்." மார்னிங்குள்ள அந்த எஸ்ஸேவ எழுதி முடிச்சிருப்பாரு. அப்படி சொல்லிட்டு என்னது? எக்ஸ்பெக்ட் தான் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. சோ என்ன இது பார்த்தீங்க அப்படின்னா, ஷால் ஆர் வில் பிளஸ் ஹேவ் பிளஸ் வி3. இதான் என்னது? ஃபார்ம். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் பார்த்தீங்க அப்டின்னா என்ன சொல்றாங்கன்னா, அண்ட் ஈவன் தட் வில் கன்டின்யூ அப் டூ அ பாயிண்ட் இன் த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர்ல சம் பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, கன்டினியூஸா நடந்து ஃபியூச்சர்லயே நடந்து முடிஞ்சிரும். சரிங்களா? ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த தான் என்ன சொல்றாங்க, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. பை நெக்ஸ்ட் இயர் ஐ ஷால் ஹேவ் பீன் டான்சிங் ஃபார் 3 இயர்ஸ். சரிங்களா? ஸோ ஃபார்ம்னா வில் ஆர் ஷால் பிளஸ் பி नहीं प्लस have प्लस been प्लस ing சரிங்களா? so by next year I shall have been dancing for next 3 years சரிங்களா? ஓகே. சோ எனக்கு வந்து என்னது, அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்டின்னா, நான் 3 வருஷமா டான்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். சரிங்களா? அடுத்து பாருங்க. when I turn 50 I will have been playing the guitar for 15 years சரிங்களா? சோ என்னதுன்னா, எனக்கு 50 வயசு ஆகுறப்போ நான் 15 வருஷமா பியானோ கிட்டார் ப்ளே பண்ணியிருந்திருப்பேன். சரிங்களா? எனக்கு 50 வயசு ஆகும்போது, நான் 15 வருஷமா கிட்டார் வந்து ப்ளே பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றது என்னது? ஒரு இந்த மாரியான ஒரு சென்டென்ஸ் வந்து பேச்சு வாக்குலயோ, எழுத்துலயோ நம்ம மோஸ்ட்லி எழுத மாட்டோம். சரிங்களா? ஸோ இந்த மாரி விஷயத்துல நம்ம மெயினா கான்சன்ட்ரேட் பண்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாரி விஷயம்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதோட ஃபார்ம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். சரிங்களா? ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த 2 ஆக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ 2 இன்கம்ப்ளீட்டான ஆக்ஷனுக்கு என்ன சொல்லணும்? 2 ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட் இன்கம்ப்ளீட்டா நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எதுல இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எதுல இருக்கணும்? பாஸ்ட் கன்டினியூஸ். செகண்ட் ஆக்ஷன் எதுல இருக்கணும்? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும். சரிங்களா? ஓகே. சோ அதே மாதிரி 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. ஆனா என்னன்னா, கம்ப்ளீட்டா நடந்திருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆரம்பிச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எதுல இருக்கணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கணும். செகண்ட் ஆக்ஷன் எதுல இருக்கணும்? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும். சரிங்களா? ஓகே. சோ அதே மாரி 2 ஆக்ஷன் எப்ப நடக்க போது அப்டின்னா, 2மே ஃபியூச்சர்ல நடக்க போது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நடக்க போற விஷயம் எதுல இருக்கணும்னா, சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும். செகண்ட் நடக்க போறது எதுல இருக்கணும்? சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கணும். சரிங்களா? சோ இந்த 3 தான் நமக்கு டென்சஸ்லயே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா, இத தான் ரிப்பீட்டடா நம்ம எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. சரிங்களா? 3 புரிஞ்சுதா எல்லாருக்குமே? இது 3 புரிஞ்சுச்சு அப்டின்னாலே எல்லாமே புரிஞ்சுச்சுன்னு அர்த்தம். சரி, ஓகே. சோ நேத்து கொஸ்டின்ஸ டிஸ்கஸ் பண்ணலாமா? நேத்தோட கொஸ்டின்ஸ டிஸ்கஸ் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எரரோடவே என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வித் எரர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நேத்து ஒரு 20 கொஸ்டின் எழுதி வச்சேனா? ஓகேவா? சோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. சென்டென்ஸ் ஃபுல்லா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு எந்த கொஸ்டின் சொன்னேன்றது ஞாபகம் இல்ல. தேங்க் யூ சாயிபா. மை பிரதர்ஸ் எய்ம் இஸ் டூ வின் அன் ஆஸ்கர் அண்ட் மேட் மை பேரண்ட்ஸ் ப்ரவுட். சரி. என்ன தப்பு இதுல?
மேட் வரக்கூடாது. மேக் தான் வரணும். ஏன் அப்டின்னா என்னது? டு வின் அப்படின்றது என்னது? சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மேக்கோட பாஸ்ட் தான் என்னது? மேடு. ஓகேவா? நமக்கு அங்கேயும் என்னது? சிம்பிள் பிரசன்ட் தான் வரணும். சரிங்களா? ஏன்னா, சிம்பிள் பிரசன்ட் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. Sita takes charge as a superintendent within a few days of appointment. என்ன வரணும்? என்ன தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாயின்மென்ட் வந்த கொஞ்ச நாள்லயே அவங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் என்னது சென்டென்ஸ். சரிங்களா? அப்பாயின்மென்ட் வந்த கொஞ்ச நாள்லயே அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? சோ என்ன வரணும்? சீதா டுக் சார்ஜ். ஓகேவா? எடுத்துக்கிட்டாங்கன்றது என்னது? பாஸ்ட்ல இருக்கு. சோ சீதா டுக் சார்ஜ் ஆஸ் தி சூப்பரிண்டெண்டன்ட் வித்தின் அ ஃபியூ டேஸ் ஆஃப் அப்பாயின்ட்மென்ட். அப்பாயின்ட்மென்ட் கிடைச்ச கொஞ்ச நாள்லயே அவங்க வந்து என்னது? சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. சோ டேக் சார்ஜ் வரக்கூடாது. டுக் சார்ஜ் தான் வரணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். Science has given us many new inventions since centuries. என்ன தப்பு சொல்லுங்க? சாயிபா மட்டும் தான் என்னது டேக் பார்ட் பண்றாங்க. மத்தவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இப்ப மத்தவங்கலாம் நீங்களே பண்ணிப்பீங்க அப்படிதானே? வேற யாருமே வாய் தொறக்கவே இல்ல. இவங்க மட்டும் தான் தொறந்துட்டு இருக்காங்க. அப்ப மத்தவங்கலாம் டைரக்ட்டா ஆன்சர் பண்ணிப்பீங்க அப்படிதானே? had given us வரணுமா? சரி ஓகே. வேற had givenன்றது போட்டா சென்டென்ஸ் கரெக்ட்டா தான் இருக்கும். இல்லன்னு சொல்லல. has givenன்னு போட்டா தப்பா? தப்பா இருந்தா தான் அடுத்து மாத்தணும். many வரக்கூடாதா? வேற என்ன வரணும்? as muchஆ? இன்வென்ஷன்ஸ் அப்படின்றது கவுண்டபிள் தானப்பா. பின்ன எதுக்கு மச் யூஸ் பண்ணணும்? மெனி தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? சோ சென்ச்சுரீஸ் அப்படின்றது என்னது? பீரியட் ஆஃப் டைமா? பாயிண்ட் ஆஃப் டைமா? பீரியட் ஆஃப் டைம் கூட என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் யூஸ் பண்ணணும். சரிங்களா? சின்ஸ் சென்ச்சுரீஸ்ன்றது தப்பா. அதுக்கு பதிலா என்ன வரணும்? ஃபார் சென்ச்சுரீஸ்னு வரணும். ஓகே. அடுத்த கொஸ்டின். I went out to play after my sister arrived. ஓகே. என்ன வரணும்? பாருங்க 2 ஆக்ஷனா இது? 2 ஆக்ஷன் நடந்திருக்கா? ஓகே. ரெண்டுமே கம்ப்ளீட்டட் ஆக்ஷனா? இன்கம்ப்ளீட் ஆக்ஷனா? கம்ப்ளீட்டட் ஆக்ஷனா? சோ கம்ப்ளீட்டட் ஆக்ஷனா ஃபர்ஸ்ட் எதுல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நடந்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கணும். ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு? சிஸ்டர் வரதுதானது ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம். சரிங்களா? சோ அது எதுல இருக்கணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் had plus V3ல இருக்கணும். அப்ப என்னது?
had arrived தான் வரணும். வெறும் arrivedன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? So I went out to play after my sister had arrived. Very good. அடுத்து. Next question. I wish he has been smarter. என்ன வரணும்? So past unfulfilled wish சொல்லும்போது என்ன சொல்லணும்? இந்த சென்டென்ஸ் ரெண்டு விதமா மாத்தி எழுதுனா ரெண்டுமே கரெக்ட் தான். ஒண்ணும் அது இமேஜினரி சென்டென்ஸா எழுதலாம், இல்ல அப்படின்னா அன்ஃபுல்ஃபில்டு விஷா எழுதலாம். சரிங்களா? வெரி குட். என்ன சொல்லலாம்? ஐ விஷ் ஹி ஹேட் பீன் ஸ்மார்ட்டர்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா ஐ விஷ் ஹி வேர் ஸ்மார்ட்டர்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? சோ ஹி வேர் ஸ்மார்ட்டர்னு சொன்னாலும் சரி, ஹேட் பீன் ஸ்மார்ட்டர்னு சொன்னாலும் சரி, சென்டென்ஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். எஸ் சொல்லலாம். அடுத்து. ट्वेल्व में completed Vignesh. He was cooking dinner while I played a game. என்ன வரணும்? வெரி குட். சரிங்களா? சோ பாஸ்ட்ல ரெண்டு சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கிறதுக்கு ரெண்டுமே என்னது பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேனா? கரெக்டா? ஓகே. He was cooking dinner while I was playing a game. While I was playing a game என்றது கரெக்ட். சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். I had been watching this movie many times before. என்ன வரணும்? வெரி குட் சாஹிபா. ஸோ இதை நான் நிறைய வாட்டி ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருக்கேன். கரெக்டா? ஸோ ஹேட் பீன் வாட்சிங் அப்படின்றது தப்பு. ஓகேவா? இது என்ன வரணும்? ஹேவ் வாட்ச்ட் இருந்தா வரணும். ஓகேவா? ஐ ஹேவ் வாட்ச் திஸ் மூவி மெனி டைம்ஸ் பிஃபோர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்லாரும் நோட்ல எழுதினீங்க தானப்பா? ரெண்டு ஆள் மட்டும்தான் கொஸ்டின் எழுதிட்டு போட்டுட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? டேக் டர்ன். ஒரு ஒரு டர்ன் எடுத்துக்கோங்க. அவங்க எழுதும் போது அடுத்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. She will not talk to me unless I will not buy her something. Okay. சோ ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு ஃபியூச்சர் வரக்கூடாது. கரெக்டா? ஓகே. ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் நடக்கணும்? ரெண்டு சென்டென்ஸ் ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடக்க போறது சிம்பிள் பிரசன்ட், செகண்ட் நடக்க போறது சிம்பிள் ஃபியூச்சர். ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் நான் எதுனா வாங்கி கொடுக்கணும். அப்பதான் நீங்க அவங்க என்கிட்ட பேசுவாங்க. சரிங்களா? நான் எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னா அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் எதுனா வாங்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அப்ப அது எதுல இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும். ஓகே வெரி குட். So she will not talk to me unless I buy her something. சரிங்களா? Unless I buy her something தான் வரணும். ஓகேவா? வெரி குட். சூப்பர். அடுத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். I have passed the examination 3 years ago. என்ன வரணும்? பரவாயில்ல விக்னேஷ். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துக்கோங்க. ரெக்கார்டைசேஷன் இருக்கும். வெரி குட். 3 years ago நோ, பெர்ஃபெக்ட் நோ சேர்ந்து வரக்கூடாது. சரிங்களா? ஸோ 3 years ago பெர்ஃபெக்ட் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடாது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா அது என்னவா மாத்தணும்? சிம்பிள் பாஸ்டா மாத்தணும். சரிங்களா? ஸோ என்ன போடுவீங்க? ஐ ஹவ் பாஸ் தி எக்ஸாமினேஷன் 3 years agoன்னு வரக்கூடாது. ஐ பாஸ்ட் தி எக்ஸாமினேஷன் போடணும். சரிங்களா? ஐ பாஸ்ட் தி எக்ஸாமினேஷன் 3 years ago. வெரி குட். அடுத்து.
whenever I see an accident, I will pray for the child. வெரி குட். ஐ வில் ப்ரே வரக்கூடாது. ஐ ப்ரே தான் வரணும். சரிங்களா? நான் ஆக்சிடென்ட் பார்க்கும்போதெல்லாம், அந்த இன்ஜூர்டுக்கு என்ன பண்ணுவேன்? ப்ரே பண்ணுவேன். சரிங்களா? ஸோ, வெனெவர் ஐ சீ அன் ஆக்சிடென்ட், ஐ ஐ ப்ரே ஃபார் தி இன்ஜூர்ட். ஐ வில் ப்ரே வரக்கூடாது. ஐ ப்ரே ஃபார் தி இன்ஜூர்ட்ன்னு சிம்பிள் பிரசன்ட்ல சொன்னா போதும். ஓகே. அடுத்து. ஐ வில் பி பிஸி டு ஹெல்ப் ஹர் அவுட். என்ன வரணும்? ஃபியூச்சர் கன்டினியூஸ்ல சொல்லணும். சரிங்களா? ஐ வில் பி பிஸி ஹெல்பிங் ஹர் அவுட். ஐ வில் பி பிஸி ஹெல்பிங் ஹர் அவுட். ஹெல்ப் ஹர் அவுட் கிடையாது. ஹெல்பிங் ஹர் அவுட். டு ஹெல்ப் வராது. ஜெரண்ட் தான் வரணும். சரிங்களா? ஐ வில் பி பிஸி ஹெல்பிங் ஹர் அவுட். இல்ல ஐ எம் பிஸி ஹெல்பிங் ஹர் அவுட். ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல சொல்லுங்க. இங்க 2 பிளஸ் V1 அப்படின்றது 2 ஹெல்ப்ன்றது தப்பு. இங்க ஹெல்பிங் அப்படின்னு தான் வரணும். ஜெரண்ட் தான் வரணும். சரிங்களா? ஸோ ஐ வில் பி பிஸி ஹெல்பிங் ஹர் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? ஐ வில் பி பிஸி டூயிங் திஸ். ஐ வில் பி பிஸி ஸ்டடிங் ஃபார் தி டெஸ்ட். ஐ வில் பி பிஸி ப்ரிப்பேரிங் டின்னர் அப்படின்னு சொல்லும் போது என்னது, அங்க ஜெரண்ட் தான் வருதே தவிர 2 பிளஸ் V1 இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வளவு கொஸ்டின் முடிஞ்சிருக்கு? she shall traveling tomorrow. again future continuously தப்பு இருக்கு. என்ன வரணும்? 11 முடிஞ்சுச்சா? வெரி குட். she will travel tomorrow. வெரி குட். she will travel tomorrow சொல்லலாம். இல்ல she shall be traveling tomorrow சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? she shall travel tomorrowன்னு சொல்லலாம். இல்ல she shall be traveling tomorrowன்னு சொல்லலாம். சிம்பிள் ஃபியூச்சர்லயும் சொல்லலாம், ஃபியூச்சர் கண்டினியூஸ்லயும் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன். This TV serial is going on for 3 years. Very good. இதுல என்ன error சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். சூப்பர் கௌஷல்யா. சோ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இப்பயும் போயிட்டே இருக்கு. கரெக்ட்டா? சோ முன்னாடி ஆரம்பிச்சு இப்பயும் போயிட்டே இருக்குன்றதுக்கு present perfect continuous தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ this TV serial has been going on for 3 years. Very good. Superb. Next one. Whenever she is coming home, she always brings something for her sister. என்ன வரணும்? வெரி குட். whenever she comes home. சரிங்களா? சோ whenever யூஸ் பண்றீங்க அப்படினாலே, முன்னாடியே ஒரு whenever யூஸ் பண்ணிருந்தோம். சோ whenever யூஸ் பண்ணல என்னது, சிம்பிள் பிரசன்ட்டே பிரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? சோ whenever she comes home, she always brings something for her sister. சரி, ஓகே. அடுத்து. wheneverன்றது என்னது? யூசுவல் ஹாபிட் சொல்லலாமா? சரி, ஓகே. ரொட்டீன் சொல்லலாம். ஓகே. ஹாபிச்சுவல் ஆக்ஷன் சொல்லலாம். அடுத்து. Ravan uses to sleep very late at night.
ராவன் யூஸ் டு ஸ்லீப் வெரி லேட். சரிங்களா? ராவன் யூஸ்டு டு ஸ்லீப். யூசஸ்னு ஒரு இது கிடையாது. யூசஸ் டுன்னு ஒண்ணு கிடையாது. ஆல்வேஸ் யூஸ்டு டுன்னு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? வெரி குட். அடுத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாஸ்டா சொல்லுங்க. டைம் இல்ல. அடுத்த செஷன் ஆரம்பிக்கணும். அடுத்த கொஸ்டின் என்னதுப்பா? An anarchist was a person who is believing in or tries to bring about anarchy. Very good. சரிங்களா? ஸோ இதுல ரெண்டு எரர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஸ் அ பர்சன் சொல்லக்கூடாது, இஸ் அ பர்சன் தான் சொல்லணும். அண்ட் ஹூ இஸ் பிலீவிங்னு சொல்லக்கூடாது, ஹூ பிலீவ்ஸ் தான் சொல்லணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சென்டென்ஸ் என்னதுன்னா ஒரு டெஃபினேஷன். டெஃபினேஷனை பத்தி சொல்லும் போது ஆல்வேஸ் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். சரிங்களா? டெஃபினேஷனை பத்தி பேசும்போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஸோ அன் அனார்கிஸ்ட் இஸ் அ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் இன். சரிங்களா? வெரி குட். சூப்பர் கைஸ். வெரி குட். அடுத்து. I wish I was the first president of India after independence. என்ன வரணும்? I wish I were. சரிங்களா? ஸோ இமேஜினரி சென்டென்சஸை பொறுத்த வரைக்கும் WERE வேர் தான் வேர்பா இருக்கணும். வேற எதுவுமே வேர்பா இருக்கக்கூடாது. சரிங்களா? வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். I wish I met you when you were here. என்ன வரணும்? இது என்னது? அன்ஃபுல்ஃபில்டு விஷா இல்லையா? வெரி குட். ஐ விஷ் ஐ ஹேட் மெட் யூ. அன்ஃபுல்ஃபில்டு விஷுக்கு என்ன சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ விஷ் ஐ ஹேட் மெட் யூ வென் யூ வேர் ஹியர். நீ இங்க இருக்கும்போது நான் உன்னை மீட் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படி சொல்லி சொல்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். The king Ashoka leads his army and attacked the enemies from all sides. என்ன வரணும்? லீடட் கிடையாது, லெட். சரிங்களா? லீடோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? லெட். எல்இடி லெட். சரிங்களா? ஸோ த கிங் அசோகா என்ன பண்ணாரு? ஆர்மிய கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாரு? எல்லா ஓகே அனிமல்ஸ் எல்லா சாரி எனிமீஸ் எல்லா சைட்ல இருந்தும் அட்டாக் பண்ணாரு. சரிங்களா? ஸோ இதுல பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். ஸோ லீடோட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லெட். சரிங்களா? ஸோ அசோகா லெட் ஹிஸ் ஆர்மின்னு வரணும். வெரி குட் கைஸ். நெக்ஸ்ட். இன்னும் எவ்வளவு இருக்கு? ஒன் தானா? சரி ஓகே. ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம்.
I will inform you as soon as I will get the call letter. ஒரு சென்டென்ஸ்ல 2 ஃபியூச்சர் வரக்கூடாது. ஸோ 2த்துல எதனா ஒண்ணு தான் ஃபர்ஸ்ட் நடக்க போகுது, அடுத்து செகண்ட் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நடக்க போறது என்னது? சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும். கால் லெட்டர் வந்தா தான் இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கால் லெட்டர் வரது தான் என்னது? ஃபர்ஸ்ட். அப்போ என்னது? ஐ வில் இன்ஃபார்ம் யூ as soon as I get the call letter. சூப்பர். கெட்ஸ் வரக்கூடாது கௌஷல்யா. ஐ கூட ஆல்வேஸ் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். வெரி குட். சரி, அடுத்து ஐ ஸ்பெஷல் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சா? ஓகே, சூப்பர் கைஸ். சரிங்களா? ஸோ டென்சஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சிட்டோம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் 7th ஒகாபுலரி கண்டிப்பா கேட்பேன். படிச்சுட்டு வந்துருங்க. 1ல இருந்து 70 வரைக்கும். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ கைஸ். see you guys tomorrow. டாடா, பை பை, டேக் கேர், ஹேவ் அ குட் டே. ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர், பை பை.